Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இன்னைக்கு ஜூன் 7 இது வீக்லி அனாலிசிஸ் வீடியோ. லாஸ்ட் வீக் ஸ்டாக் மார்க்கெட்ல நடந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். ஃப்ரைடே ஸ்டாக் மார்க்கெட் பாசிட்டிவ் மொமெண்டம்ல ட்ரேட் ஆகியிருந்தாங்க. நிஃப்டி 50 பார்க்கும்போது 25,003.05 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆகியிருக்காங்க. இது 1.02% பாசிட்டிவ் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது அண்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 56,578.40 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆகியிருக்காங்க. இது ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது 1.47% அளவுக்கு பாசிட்டிவ்னு புரிஞ்சுக்கலாம். நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த அளவுக்கு பாசிட்டிவா ரியாக்ட் ஆனதுக்கான மெயின் ரீசன் பார்க்கும்போது ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்னு புரிஞ்சுக்கலாம். ஜூன் 6 நடந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல ஆர்பிஐ அவங்களோட ரெப்போ ரேட்டை 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கரண்ட் ரெப்போ ரேட் பர்சன்டேஜ் 5.50% சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நான் இப்போ டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இயர் ஸ்டார்டிங்ல ஜான் 25ல ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் 6.5% இருந்தது. பிப்ரவரி மந்த் 0.25% அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னாலும் 0.25% அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ ஜூன் 25ல 0.50% அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணி இப்போ ஃபைனலா 5.50%க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெப்போ ரேட்னா என்னன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம பேங்க் கிட்ட லோன் வாங்கும்போது பேங்க் ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் நமக்கு லோன் கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பேங்க்குக்கு அமௌண்ட்டை ரீபே பண்ணுவோம். அப்போ பேங்க்குக்கு எங்க இருந்து அமௌண்ட் வருது? பேங்க் ஆர்பிஐ கிட்ட இருந்து தான் அமௌண்ட்டை வாங்குவாங்க. ஆர்பிஐ பேங்க்குக்கு அமௌண்ட் கொடுக்கும் பொழுது பர்டிகுலர் ரேட்ல கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பேர் தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேங்க் பீப்புள்ஸுக்கு கொடுக்கறது இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ஆர்பிஐ பேங்க்குக்கு அமௌண்ட் கொடுக்கும்போது சொல்றது ரெப்போ ரேட்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆர்பிஐ பேங்க்குக்கு கொடுக்கும்போது கம்மியான ரெப்போ ரேட்ல தான் அமௌண்ட்டை லோனுக்கு கொடுத்தாங்கன்னா பேங்க்கும் பீப்புள்ஸுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் லோன் கொடுப்பாங்க. இந்த ரீசன்னால நீங்க ஆல்ரெடி வாங்கின லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் அண்ட் உங்களோட அமௌண்ட் ரீபேமெண்ட்டும் கம்மியாகும். அண்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷா லோன் வாங்க போறீங்கனாலும் உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் பேங்க்ஸ் கொடுப்பாங்க. இதனால மக்கள் நிறைய லோன் வாங்குவாங்க. அதனால எக்கனாமி டெவலப் ஆகும். இது லாங் டேர்ம் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான இம்பாக்டா இருக்கிறதுனால இன்னைக்கு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவா ட்ரேட் ஆகியிருந்தாங்க. இந்த ரெப்போ ரேட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி பேங்க்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஆல்ரெடி லோன் வாங்கியிருந்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் வாங்கியிருந்தா மட்டும்தான் உங்களோட லோன் இந்த ரெப்போ ரேட்டுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். இன்கேஸ் நீங்க ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் இம்பாக்ட் வராது. இதை பத்தி உங்களோட பேங்க் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட ஒன் டைம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரெப்போ ரேட்னா என்ன, இது எப்படி டிசைட் பண்ணுவாங்க அண்ட் இதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு ரெப்போ ரேட் மீன்ஸ் இன் தமிழ் ஹோம் லோன், ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆட்டோ லோன் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு யூடியூப்ல டைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ பப்ளிஷ் ஆகும். மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல ஜிடிபியோட எஸ்டிமேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் எஸ்டிமேட்டை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் எஸ்டிமேட்ல சேமா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஆர்ஆர் கட் பத்தி பார்க்கலாம். அதாவது சிஆர்ஆர் அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஆர்பிஐ கவர்னர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு ரெடியூஸ் பண்றதா அறிவிச்சிருக்காரு. அதாவது 4% இருந்து 3% அளவுக்கு டிக்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை டிக்ரீஸ் பண்றது மூலியமா மார்க்கெட்ல அமௌண்டோட லிக்விடிட்டி அதிகமாகும். இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கட்ட 4 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் ஓவரால் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். நிஃப்டி 50யோட ஆப்ஷன் செயின் படி பார்க்கும்போது கால் ஆப்ஷன்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 25,100 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்ட் ஆகிருக்கு. இதுவே புட் ஆப்ஷன்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,900 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்ட் ஆகிருக்கு. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7,283 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டி 50யோட டெக்னிக்கல் சார்ட் பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் 2 வீக்ஸா நிஃப்டி 50 நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல ரன் ஆகிட்டு இருக்காங்க. கரண்டா நிஃப்டி 50 பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் லெவலான 25,000ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஃபர்தரா அப்வர்ட் மூவ் ஆனாங்கன்னா அவங்களோட ஆல் டைம் ஹையை ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. MACD இண்டிகேட்டர் படி பார்க்கும்போது இந்த இடத்துல நியூட்ரல் மொமெண்டம்கான இண்டிகேஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் RSI இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னாலும் நியூட்ரல் மொமெண்டம்கான இண்டிகேஷன் தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பிவோட் பாயிண்ட்ஸ் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம்.
பிவோட் பாயிண்ட் அனாலிசிஸ் படி பார்க்கும்போது நிஃப்டி 50 எக்ஸாக்டா அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நிஃப்டி 50க்கு R2 வந்து 25,300 ஸ்ட்ரைக் பேஸ்ல பில்ட் ஆகியிருக்கு. அண்ட் இதுவே R3 பார்க்கும்போது 25,750 ஸ்ட்ரைக் பேஸ்ல இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் FIS அண்ட் DES ஓட ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த மந்தோட டில் டேட் வரைக்கும் FIS வந்து 3,565.88 crores அளவுக்கு நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. அண்ட் DES பார்க்கும்போது 25,513.43 crores அளவுக்கு நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. இந்த இயர்ல மார்ச், ஏப்ரல் அண்ட் மே மந்த்ல FIS வந்து பையிங் சைடு வந்தது நிஃப்டி 50க்கு பாசிட்டிவான அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது லாஸ்ட் வீக்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்து ரன் ஆகியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கொச்சின் ஷிப்யார்ட் ஸ்டாக் வந்து லாஸ்ட் 1 வீக்ல மட்டுமே 22.79% அளவுக்கு பாசிட்டிவ் மொமெண்டம்ல ட்ரேட் ஆகியிருக்காங்க. அண்ட் ஃபர்தரா பார்க்கும்போது அஸ்ட்ராஜெனிகா 22.44%, பிரைன் பி சொல்யூஷன்ஸ் 18.73, ஷோபா 17.6, ஃபேக்ட் கம்பெனி 17.48, பிரிகேட், பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ், CDSL, கேஃபின் டெக்னாலஜிஸ், கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இர்கான் இன்டர்நேஷனல், வலார் எஸ்டேட், நியூலாண்ட் லேப்ஸ், ஸ்விக்கி, மல்டி கமர்ஷியல்ஸ், GMDC, முத்தூட் ஃபினான்ஸ், ரெயில்டெல் கார்பரேஷன், JM ஃபினான்ஷியல்ஸ், L&T ஃபினான்ஸ், DLF, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஓப்ராய் ரியாலிட்டிஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாமே மோர் தென் 10% அளவுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியோட அப்டேட் பத்தி பார்க்கலாம். BEL கம்பெனி வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்த MOU மூலியமா இந்தியால டொமஸ்டிக் ரெக்யர்மெண்ட்ஸுக்காக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து BEL கம்பெனிக்கு வந்த பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட் ரைட்ஸ் கம்பெனியோட அப்டேட் பத்தி பார்க்கலாம். ரைட்ஸ் கம்பெனி வந்து HCL கம்பெனி கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்த MOU மூலியமா கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயின் டிசைன் அண்ட் டெவலப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ரைட்ஸ் கம்பெனிக்கு வந்த பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட் ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷனோட மே மந்த் டேட்டா பத்தி பார்க்கலாம். டோட்டல் சேல்ஸ் பார்க்கும்போது மந்த் ஆன் மந்த் கேட்டகரியில 3.3% அளவுக்கு டவுன் ஆகிருக்கு. பட் இயர் ஆன் இயர் கேட்டகரியில 5% அளவுக்கு அதிகமாக இருக்கு. அண்ட் இதுல டூ வீலர் சேல்ஸ் பார்க்கும்போது மந்த் ஆன் மந்த்ல 2.02% டவுன் அண்ட் இயர் ஆன் இயர் கேட்டகரியில பார்க்கும்போது 7.31% அளவுக்கு அதிகமாக இருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்க்கும்போது மந்த் ஆன் மந்த்ல 11.25% அளவுக்கு டவுன் ஆகிருக்கு. பட் இயர் ஆன் இயர் கேட்டகரியில 3.71% அளவுக்கு அதிகமாக இருக்கு. நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ரேர் எர்த் மேக்னட்டோட சப்ளை டிகிரீஸ் ஆனதுனால ஓவரால் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்த நெகட்டிவான அப்டேட். நீங்க எந்த பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க அண்ட் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாங்கியிருக்கீங்களா இல்ல ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.